திருமலை திருப்பதி தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ் லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் எங்களுடைய திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் மற்றும் திருமலை தரிசன அனுபவத்தை பற்றி பார்க்கலாம். நேற்று ஜூலை 26ஆம் தேதி எங்களுக்கு திருமலையில் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் இருந்தது. இதற்கு திருமலையில் நாங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணலை. திருமலையில் ரூம் புக் பண்ணுறதுக்கு பதிலாக கீழ் திருப்பதியில் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிடிடியினுடைய தோலப்பா கார்டன்ஸில் தான் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். இந்த ரூம் புக்கிங் கண்டிப்பாக நம்ம ஆன்லைனில் தான் புக் பண்ண முடியும். மற்ற ரூம் புக்கிங்கை போலவே தோலப்பா கார்டன்ஸ் ரூம் புக்கிங்கும் ஆன்லைனில் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே நம்ம புக் பண்ணிக்கணும். நாங்கள் தரிசனத்திற்கு கிளம்புறதுக்கு முதல் நாளே திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டும் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிட்டோம். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய இந்த 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் நேரடியாக ஆஃப்லைனில் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் இருக்கக்கூடிய கேட் நம்பர் 3 கூட நம்ம போய் வாங்கிக்கலாம். கேட் 3ல் 50 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் நமக்கு கிடைக்கும். கேட் 3லேயே நம்முடைய லக்கேஜ் சரண்டர் பண்ணுறதுக்கான டிடிடியினுடைய லக்கேஜ் மற்றும் மொபைல் டெபாசிட் சென்டரும் இருக்குது. அங்கேயே நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். சாட்டர்டே ஈவினிங் தான் நாங்கள் திருச்சானூர் போய் ரீச் ஆனோம். கோவிலுக்கு பக்கத்திலேயே இந்த டிடிடி ரூம் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு நைவேத்தியம் பில், ஏகாந்த சேவாவினுடைய மியூசிக், காலையில் சுப்ரபாதம் பாடக்கூடியது எல்லாமே நமக்கு ரொம்ப கிளியராகவே கேட்கும். ஸோ நாங்கள் போகிறப்போ நைவேத்தியம் பெல் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நைவேத்தியம் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நாங்கள் ரூமில் இருந்து கிளம்பி போனோம். நைவேத்தியம் முடிஞ்சு அப்போ தான் பிரேக் விட்டு தரிசனத்திற்காக மறுபடியும் அலோவ் பண்ணக்கூடிய காரணத்தினால அந்த சமயத்தில் கூட்டம் இருந்தது. அதனால் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனத்துலேயும் கொஞ்சம் கூட்டம் இருந்தது. இந்த 200 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் 15 நிமிடத்திலேயே நாங்கள் தரிசனம் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த டிக்கெட்டுக்கு ரிப்போர்ட்டிங் பிளேஸ் கேட் 3 வழியாக தான் வரணும். நம்ம கோவிலுக்குள்ளே என்டர் ஆனதும் 50 ரூபாய் டிக்கெட் அல்லது ஃப்ரீ தரிசனத்துலலாம் வர்றோம்னா கோவிலுக்குள்ளே என்டர் ஆனதும் லெஃப்ட் சைடில் திரும்பி அங்கே இருக்கக்கூடிய கியூ வழியாக நம்ம போகணும். இந்த 200 ரூபாய் டிக்கெட் வைத்திருந்தால் கோவிலுக்குள்ளே என்டர் ஆனதும் ரைட்டில் திரும்பி அதில் இருக்கக்கூடிய கியூ வழியாக நம்ம போகணும். இந்த கியூ டிஸ்டன்ஸும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். தாயார் இருக்கக்கூடிய அந்த சன்னதி மற்றும் பலராமர் இருக்கக்கூடிய சன்னதி, இந்த இரண்டுக்கும் நடுவில் தான் கியூ போகும். தாயாரை தரிசனம் செய்கிறதுக்கு எல்லாருமே ஒரே மண்டபத்தில் இருந்து தான் தரிசனம் செய்வோம். 50 ரூபாய் இலவச தரிசனம், 200 ரூபாய் டிக்கெட் என்று எல்லாருமே ஒரே மண்டபத்தில் இருந்து தான் தரிசனம் பண்ணுவோம். ஆனால் கோவிலுக்குள்ளே என்ட்ரானதும் 50 ரூபாய் டிக்கெட் மற்றும் ஃப்ரீ தரிசனம் எல்லாம் ஒரே கியூவாக ஆக்கிடுவாங்க. ஆனால் இந்த 200 ரூபாய் டிக்கெட் வைத்திருந்தால் தனி கியூவில் தான் நம்ம தாயாரை தரிசனம் செய்கிற வரைக்குமே போய் பார்த்துட்டு வருவோம். அதே போல் 50 ரூபாய் இலவச தரிசனம் வரக்கூடிய கியூவுக்கு முன்னாடியே இந்த கியூ இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் பக்கமாக நம்ம தாயாரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். தரிசனத்திற்கு போனப்போ நல்ல பொறுமையாக நின்று தரிசனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணாங்க. டக்கு டக்குன்னு கியூவில் மூவ் ஆகுங்க, முன்னாடி போங்க அப்படின்லாம் சொல்லாமல் ஓரளவுக்கு பொறுமையாக கொஞ்சம் நின்று பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ தாயாரையும் முன்னாடி இருக்கக்கூடிய உற்சவமூர்த்திகளையும் நல்லா பொறுமையாக தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். அவங்கள தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு பலராமர் சன்னதியில் தரிசனம் முடிச்சுட்டு சுந்தரராஜ பெருமாளை தரிசனம் செய்கிறப்போ கூட்டமே இல்லை, யாருமே இல்லை சுந்தரராஜ பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு. மொத்தமே ஒரு 5-6 பேர் தான் க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. 5-6 பேர் வர வர மூவ் ஆகிட்டே இருந்தனால நல்லா நின்று பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ரொம்ப நேரம் சனிக்கிழமை ஏகாதசி வர பெருமாளை நல்லா திருப்தியாக தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வர்றப்போ பிரசாதமாக சுட சுட தயிர் சாதம் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு வெளியே வந்த பிறகு கோவிலை ஒட்டியே கேட் 2 இருக்கும். கேட் 2 வாசலில் தான் லட்டு கவுண்டர் இருக்கும். இந்த 200 ரூபாய் டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு லட்டு இலவசமாக கொடுப்பாங்க. அதையும் கலெக்ட் பண்ணிட்டோம். திருச்சானூர் கோவிலினுடைய லட்டு பச்சை கற்பூரம் வாசத்தோடு எப்போவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திருச்சானூர் கோவிலுக்கு பக்கத்திலே ஹோட்டல் ஆனந்துன்னு இருக்கும். அங்கே கொஞ்சம் டிஃபன் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டோம். நிறைய பேர் திருச்சானூர் கோவிலுக்கு பக்கத்தில் ப்ரைவேட் லாக்கர்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. கேட் 3 ஒட்டி நிறைய ப்ரைவேட் லாக்கர்ஸ் இருக்குது. நிறைய போர்டெலாம் வச்சுருப்பாங்க. கல்யாண மண்டபத்தில் தான் அந்த லாக்கர்ஸ் எல்லாமே இருக்கும். அங்கேயே போர்டு வச்சுருப்பாங்க, எத்தனை ரெண்ட் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் கேட் 3 பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் லாக்கர்ஸ் எடுத்துக்கலாம். அல்லது கேட் 3 உள்ளே போனீங்கன்னா டிடிடியினுடைய லாக்கர்ஸ் மற்றும் மொபைல் டெபாசிட் சென்டர் இருக்குது. அங்கேயே கூட நம்ம இலவசமாக கொடுத்து வாங்கிக்கலாம். இங்கே தாயாரை நல்ல தரிசனம் செய்த திருப்தியோடு மறுநாள் காலை திருமலைக்கு புறப்பட்டு போனோம். திருமலைக்கு ரீச் ஆகி டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு
ரூ. 300 தரிசன டிக்கெட்டினுடைய ரிப்போர்ட்டிங் பிளேஸான ஏடிசி சர்க்கிளுக்கு 9 மணிக்கெல்லாம் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 9 மணிக்கே கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் 1 பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேட் வழியாக தான் ரூ. 300 தரிசன டிக்கெட்டுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நிறைய பேர் ரூ. 300 தரிசன டிக்கெட்டுக்கு எப்போ என்ட்ரி ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்க. 9:30 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே ஓப்பன் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. கொஞ்சம் கூட்டம் இருந்தால் 10:15 மணி போல் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 9:30 to 10:15 மோஸ்ட்லி கேட் ஓப்பன் பண்ணிடுறாங்க. நேற்று எக்ஸாக்டாக 9:25க்கெலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த பெரிய கேட் ஓப்பன் பண்ணாமல் சைடில் ஒரு கேட் இருக்கும். அந்த கேட் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க. அந்த கேட் வழியாக போனோம். நாங்கள் முன்னாடி இருந்தனால போயிட்டோம். இப்போது அந்த ரூ. 300 தரிசன டிக்கெட் என்டர் ஆகக்கூடிய இடத்துல நிறைய க்யூ இருக்கும் இல்லையா, அந்த க்யூ முடியக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கேட் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண பிறகு அந்த கேட் ஓப்பன் ஆன பிறகு ஸ்டெப்ஸ் ஏறி போய் நடுவில் கொஞ்சம் தூரம் போன பிறகு மறுபடியும் கேட் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கேயும் ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணோம். இது போல் அங்கங்கே கேட் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கங்கே போய் ஒரு 5 நிமிஷம் பக்கத்தில் போய் நின்ன மாதிரி இருந்துச்சு. கடைசியாக இந்த என்ஆர்ஐ கவுண்டர் போர்டு மெம்பர்ஸ் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த கவுண்டர் வரக்கூடிய இடத்துல கேட் க்ளோஸ் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. 10:50க்கு தான் அந்த கேட் ஓப்பன் பண்ணாங்க. அதாவது அந்த ஏடிசி சர்க்கிள் டிக்கெட் ஸ்கேன் பண்ணுற இடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேட்டு 10:50க்கு தான் ஓப்பன் பண்ணாங்க. 10:50க்கு ஓப்பன் பண்ண உடனே மொபைல் சரண்டர் பண்ணிவிட்டு டிக்கெட் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போன உடனே கம்பார்ட்மெண்ட் நம்பர் 31 போய் உட்கார சொன்னாங்க. ஸோ கம்பார்ட்மெண்ட்டில் நிறைய நேரம் உட்கார வைப்பாங்கன்னு பார்த்தா ஒரு நிமிஷம் கூட உட்காரல. அந்த கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டினுடைய கேட் ஓப்பன் செஞ்சு கடகடன்ட்டு ஸ்கேனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு க்யூவில் எந்த தள்ளுமுள்ளும் இல்லை. க்யூ ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. எப்பவும் போல் கீழே திருமலை நம்பி சன்னதி வழியாக தான் அலோவ் பண்ணாங்க. திருமலை நம்பி சன்னதி வழியாக வர்றப்போ எப்போவுமே நேரோவாக இருக்கக்கூடிய அந்த க்யூவில் தான் என்டர் ஆகும். அந்த க்யூவில் என்டர் ஆகிறதுக்கு நிறைய கூட்டம் இருக்கும், தள்ளுமுள்ளு இருக்கும். அந்த கூட்டத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்காக எப்போதும் போல் அந்த நேரோ கேட் என்ட்ரி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த நேரோ கேட் என்ட்ரியை ஒட்டியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் பிரிட்ஜ் வழியாக ஸ்டெப்ஸ் இறங்கி வரக்கூடிய அந்த க்யூவுக்கும் ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டும் ஓப்பன் செஞ்சு வச்சு இங்கே இருக்கக்கூடிய க்ரௌடை 2 என்ட்ரி கேட்ஸ் வழியாக அலோவ் பண்ணனால நேற்று அந்த இடத்துலையும் எங்கேயுமே கூட்டம் கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தாக க்யூ உள்ளே போச்சு. கோவிலுக்குள்ளே போனதும் துவதஸ்தம்பத்தை தரிசனம் செஞ்சுட்டு வெண்டிவாக்கிலுக்குள்ளே என்டர் ஆகிறப்போ அங்கே இருக்கக்கூடிய டிஜிட்டல் டிஸ்பிளேயில் மணி 11:17 தான் ஆகியிருந்தது. ஏடிசி சர்க்கிள் ஆரம்பமாகக்கூடிய இடத்துலேயே நாங்கள் க்யூவில் முன்னாடி என்டர் பண்ணனால ரொம்ப வேகமாகவே இந்த இடத்திற்கு வந்துட்டோம். வெண்டிவாக்லி தாண்டி பங்காருவாக்லி போகிறப்போ அங்கேயும் கொஞ்சம் ரஷ் எப்போவுமே இருக்கும். அந்த கூட்டத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்காக சிலரை டைரெக்டாக பங்காருவாக்லிக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிவிட்டு சிலரை வரதராஜ பெருமாள் சன்னதி சுற்றி இந்த பங்காருவாக்லிக்குள்ளே வர்ற மாதிரி என்டர் பண்ணனால அங்கேயும் நேற்று நல்லா க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. எப்போதும் போல் ரைட் கார்னர் க்யூவில் போகிறதுக்கு அடிச்சு பிடிச்சி ரஷ் இருந்துச்சு. லெஃப்ட் கார்னர் க்யூவில் சிலர் போயிட்டு இருந்தாங்க. மிடில் க்யூவில் போகிறதுக்கு ஆட்களே இல்லை. நாங்கள் மிடில் க்யூவில் என்டர் ஆனோம். தூணில் இருக்கக்கூடிய வராகப்பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு கருட பகவான் முன்னாடி க்யூ டேர்ன் ஆகும். ஆனால் அந்த மிடில் க்யூவில் ஒரு 5-6 ஜென்ஸ் மொத்தமாக நின்று க்யூவில் மூவ் ஆகாமல் அந்த கார்னரில் நின்று பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டே இருந்தாங்க. பரவாயில்லப்பா, இவங்க சாக்கில் நாமளும் பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே நின்று பெருமாளை கொஞ்சம் செகண்ட்ஸ் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டோம். அதற்கப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய சேவாக்ஸ் அந்த ஜென்ஸை முன்னாடி வாங்கன்னு சொன்னாலும் அவங்க கொஞ்சம் மெதுவாக போனாங்க. அவங்க பின்னாடி அதற்கும் மெதுவாக நாங்கள் மூவ் ஆகி பெருமாளை திருமுடியிலிருந்து திருப்பாதம் வரைக்கும் நல்லா தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம். தள்ளுமுள்ளு இல்லாமல் நேற்று ரொம்ப அழகாக தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டோம். அதற்கடுத்து வெளியே வந்து விமான வெங்கடேஸ்வரரை தரிசனம் செஞ்சுட்டு உண்டியல் காணிக்கை செலுத்திட்டு பிரசாதம் கொடுக்கக்கூடிய இடத்துல நேற்று சின்ன லட்டுவுக்கு பதிலாக புளியோதரை கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு கோவிலை விட்டு வெளியே வர்றப்போ மணி 11:25 தான் ஆகியிருந்தது. 10:50க்கு அந்த ஏடிசி சர்க்கிள் டிக்கெட் ஸ்கேன் பண்ணக்கூடிய ஹாலினுடைய கேட் ஓப்பன் செஞ்சு 11:25க்கெல்லாம் தரிசனம் பார்த்துட்டு வெளியவே வந்துட்டோம். அந்த க்யூவில் வெயிட் பண்ண நேரம் தான் கொஞ்சம் அதிகமான நேரம். 9:25லேருந்து 10:50 வரைக்கும் நாங்கள் அந்த க்யூவில் வெயிட் பண்ணியிருக்கோம். அதற்கடுத்து டிக்கெட் ஸ்கேன் பண்ண நேரத்திலிருந்து 35 மினிட்ஸ்க்குள்ளேயே தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம். நேற்று கூட்டமும் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. க்யூவில் ஜாயின் பண்ண நேரத்திலேருந்து 2 மணி நேரத்திற்குள்ளேயே தரிசனம் பார்த்துட்டு வெளியவும் வந்துட்டோம். எங்கேயும் பெருசாக கூட்டமும் இல்லை, கம்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் வெயிட் பண்ண வைக்கல. ஸோ ரொம்ப வேகமாகவே நேற்று தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் கோவிலை விட்டு வெளியே வர்றப்போ அங்கங்கே கொஞ்சம் மேகம் கூட ஆரம்பிச்சிருந்துச்சு. ஆனால் வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனாலுமே மேகம் அங்கங்கே சேர ஆரம்பிச்சிச்சு. ஈவினிங் ஒரு 4 மணி போல் நாங்கள் திருச்சானூர்லாம் வந்து ரீச் ஆகிறப்போ மழை பெய்யவும் ஆரம்பிச்சிருச்சு. இங்கே தரிசனம் முடிச்சுட்டு மொபைல் ரிட்டன் வாங்க போன இடத்துல மொபைல்ஸ் எல்லாம் இன்னும் வரவே இல்லை, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாங்க.
அவங்களுமே ஆச்சரியமா கேட்டாங்க. "உள்ள கோவில்ல கூட்டம் இல்லையா? அவ்வளோ சீக்கிரம் தரிசனம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இன்னும் வேனே வரலையே?" அப்படின்னு கேட்டாங்க. "இல்லங்க, வேகமா பார்த்துட்டோம்." அப்படின்னு சொன்னோனே ஒரு 7 to 8 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். மொபைல், லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வேன் வந்துருச்சு. அது எல்லாமே கீழ இறக்குன பிறகு தான் மொபைல்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதற்கடுத்து லட்டு கவுண்டர்ல தான் நேத்து பயங்கரமான கூட்டம். எல்லா கியூலயுமே பயங்கரமா கூட்டம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எங்க பார்த்தாலுமே கூட்டம். ஏதாவது ஒரு கியூல கூட்டம் கம்மியா இருந்தா வேகமா போயிடலான்னு பார்த்தா, எல்லாத்துலயுமே கூட்டம் பயங்கரமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் லட்டு வாங்கிட்டு வந்தோம். அதற்கடுத்து அங்கேயே லஞ்ச் முடிச்சுட்டு, திருச்சானூருக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். திருச்சானூர் பொறுத்தவரைக்கும் தொலப்பா கார்டன்ஸில 24 ஹவர்ஸ்க்கு மட்டும் தான் நமக்கு ரூம் குடுப்பாங்க. எக்காரணம் கொண்டும் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுக்க மாட்டாங்க. நம்ம ரூம் வெக்கேட் பண்ண வேண்டிய நேரத்திற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடியே நம்முடைய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி ரிமைண்டரும் குடுத்துருவாங்க. நீங்க வெக்கேட் பண்ணணும் இன்னும் 2 ஹார்ஸ்ல அப்படின்னு சொல்லி நமக்கு ரிமைண்டரும் குடுத்துருவாங்க. ஸோ அங்க பொறுத்தவரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கிடையாது. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை திருப்பதி தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.